வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துரந்தர் 2 படம் வெளியாகி வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இந்தியா முழுவதும். முதல் நாள் வசூல் எவ்வளோ தெரியுமா? 241 கோடி ரூபா வசூல் சாதனை படைச்சிருக்கான் துரந்தர் 2 படம். ஒரு நாளில் 241 கோடி ரூபாயெல்லாம் எந்த படமும் வசூல் பண்ணதே கிடையாதான். புக் மை ஷோவில் 1 மணி நேரத்துக்கு 1.5 லட்சம் 1.25 லட்சம் டிக்கெட்ஸு விற்பனை ஆகிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தேசியவாதமன், தேசியமும் தெய்வீகமும் கொண்ட மண் தமிழகம். அதனால தேசப்பற்று மிக்க படங்களை தமிழகம் ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. தமிழகத்தில் பல திரையரங்கங்களில் செம்ம க்ரௌடு. தமிழக மக்களுக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, அனைத்து மொழிகளையும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் மொழியில் படம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிருக்கு. நாளை முதல் தமிழ் மொழிகள்லேயே துரந்தர் 2 படத்தை பார்க்கலாம். நாளையிலிருந்து தமிழ் லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. இந்தியாவில் கடந்த காலங்களில் நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதல்கள் இருக்குல்ல, அந்த தீவிரவாத தாக்குதல்களை தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தான் கவர்மெண்டோடு சேர்ந்து எப்படி இந்தியாவில் நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறதையும், அதற்கு இந்தியா எப்படி தேடி போய் பழி வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. டிமானிட்டைசேஷனால் பாகிஸ்தானில் இயங்கி வந்த தீவிரவாத குழுக்கள் எப்படி ஸ்தம்பித்தது அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ இந்திய கூட்டணிக்கு பிரச்சனை. ஏன்னா இந்திய கூட்டணி மோடி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதை ஒரு விமர்சனமாகவே சொல்லியிருக்காங்க. 2019 தேர்தல் சமயத்தில் டிமானிட்டைசேஷனை பிரைம் மினிஸ்டர் மோடி கொண்டு வந்து மக்களை பயங்கரமான ட்ரபிளுக்கு உள்ளாக்கிட்டாரு அப்படின்னு கேம்பெயின் பண்ணாங்க திமுக, காங்கிரஸ் எல்லாம். ஆனால் பொதுமக்கள் காதில் கூட வாங்கலை. நார்த்லாம் எதிர்கட்சிகளுடைய இந்த பிரச்சாரம் எடுபடவே இல்லை. மோடி எது பண்ணாலும் மக்களுடைய நல்லதுக்காக பண்ணுவார், மக்களுடைய பாதுகாப்புக்காக பண்ணுவார், அதனால மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நார்த் பெல்ட் ஃபுல்லாக மோடிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நார்த் பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த துரந்தர் படம் பார்த்தாலும் ஓகே, பார்க்கலைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டிமானிட்டைசேஷனால் ஏற்பட்ட சாதகங்கள் மக்களுக்கு நல்லா புரிந்து தான் மோடிக்கு ஓட்டு போட்டாங்க 2019 தேர்தலில். ஆனால் தமிழக மக்களுக்கு புரியலை, டிமானிட்டைசேஷனுடைய பலன்கள் புரியலை. அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் துரந்தர் 2 படத்தை பாருங்கள். இங்கே இதுதான் இந்திய கூட்டணிக்கு பிரச்சனை. கடந்த 10 வருடமாக பாஜகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணி வச்சுருந்தோமே, குறிப்பாக இந்த டிமானிட்டைசேஷன் விவகாரத்தில் செட் பண்ணி வச்சுருந்தோமே, அதை ஒரே படத்தில் 4 மணி நேர படத்தில் துவம்சமாக்கிட்டாங்களே அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக மாறி இருக்கு. சில திமுக உடன்பிறப்புகள் துரந்தர் படத்தை தமிழகத்தில் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரைட்டப் எழுதுறாங்க. அது எப்படி பாசிபிள்? ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா போய் பார்க்க வேண்டாம், அதுக்காக படத்தை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காமெடியின் உச்சம். அடுத்து கன்னியாகுமரியுடைய எம்பி, காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, சரண்டர் ஆனதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக துரந்தர் அப்படிங்கிற படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டிருக்காரு. சரண்டர், துரந்தர் ரைமிங் வேர்டாக இருக்கா, அதனால் இப்படிப்பட்ட ஒரு பதிவை விஜய் வசந்த் போட்டிருக்காரு. ரைமிங் வேர்டெல்லாம் நீங்கள் பதிவு போட்டுக்கோங்க. எப்படி தொடர்ந்து 3 தேர்தல்களில் காங்கிரஸுக்கு டாட்டா காமிச்சாங்களோ இந்திய மக்கள், இனி 30 தேர்தலும் டாட்டா தான் காமிப்பாங்க. காங்கிரஸ் இந்தியாவிலிருந்தே அகற்றப்படும், பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். 1-2 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க, இனி வரக்கூடிய நாட்களில் அந்த 1-2 மாநிலமும் உங்கள் கையை விட்டு போகும், பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பாஜக சவால் விடுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது இந்த துரந்தர் 2 படத்தை தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து முக்கிய பிரபலங்கள்லாம் படத்தை பார்த்து வாழ்த்தியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, தேசப்பற்று தான் முக்கியம், ஜெய் ஹிந்த் அப்படின்லாம் முக்கிய பிரபலங்கள் அல்லு அர்ஜுனு, மகேஷ் பாபு, ஜூனியர் NTR இவங்கெல்லாம் படத்தை பார்த்து பாராட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்படியே சைலண்டாக இருக்காங்க, வாயவே திறக்கலை. எதுக்கு வாயை திறந்துருக்காங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரி பிரபலங்கள்? லாஸ்ட்டு 5 இயர்ஸு எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழகத்தில் நடந்துச்சு, ஏதாவது ஒன்றுக்காவது குரல் கொடுத்தாங்களா? இதுவே கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் எப்படி கொந்தளித்து பதிவு போட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டு 5 இயர்ஸு இருக்காங்களா தமிழக திரை பிரபலங்கள்லாம்? இல்லை எங்கேயாவது வெளியூருக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்களா அப்படின்னு பொதுமக்கள், சாமானிய மக்கள் கேட்கக்கூடிய வகையில் தான் திரை பிரபலங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸ். அதனால் இந்த படத்துக்கெல்லாம் அவங்க வாழ்த்து தெரிவிப்பாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஆதரவு பத்திரிகையான தி வயர் இருக்காங்களே, அவங்க கிட்டத்தட்ட ஒப்பாரி வைக்கக்கூடிய அளவுக்கு புலம்பியிருக்காங்க இந்த துரந்தர் 2 படத்தை பார்த்துட்டு. மோடியுடைய ப்ரொபகண்டா ஃபில்ம் இது, PR ஸ்டண்ட் மாதிரி இருக்குது இந்த படமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க தி வயர், ப்ரோ கம்யூனிஸ்ட் சேனல் அது. ஆக மொத்தம் இந்த துரந்தர் அப்படிங்கிற பார்ட் 1, பார்ட் 2 இந்த 2 படங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டு 3.25 மணி நேரம், செகண்ட் பார்ட்டு 3.25 மணி நேரம், இந்த 7.5 மணி நேரம் இந்த படம் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் நடுங்க வச்சிருக்கு, கதற வச்சிருக்கு அப்படின்னா மிகையல்ல. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.